ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த கேம் கிளாடியேட்டர்ஸ். இன்னைக்கு நான் ஒரு ஆடி கார் வாங்கியிருக்கேன். ஆடி R8. இப்போ வாங்கினதை வீடியோ ரெக்கார்ட் பண்ண பட்டன் அமுத்துனேன், பார்த்தா அது ரெக்கார்டே ஆகலை. ஏன்னா ஆகாஷ் லைனில் இருந்தான், டிஸ்கார்ட் கனெக்ட் ஆகியிருந்தது, அதனால் ரெக்கார்ட் ஆகலை. இவன் கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணேன், இப்போ தான் பார்த்தேன் நான், அதனால் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். நம்மளோட ட்ரீம், அதாவது டார்கெட், வி அச்சீவ் தட் டார்கெட். இதெல்லாம் தான் நம்மக்கிட்ட இருக்குது கைஸ். இந்த மஸ்டாங் ஜிடி நான் தான் ட்ரேட் பண்ணேன் கைஸ். ஆமாம், ட்ரேட் பண்ணானா வேறு எதுக்கோ இல்லை, ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்தான். அப்புறமா இதுவும் கிஃப்ட் மாதிரி கொடுத்தான், இந்த ஸ்கின்னு கைஸ். ஆமாம், ஆனால் இது ஏன் கொஞ்சம் விசித்திரமாக இருக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே என்னோடய இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது. இந்த ஸ்கின்னு இந்த இதெல்லாம் இது பண்ண முடியல கைஸ். ஆமாம், ட்ரேட் பண்ண முடியல. நான் இவனுக்கு என்னோடய காரை ட்ரேட் பண்ணி அவன் அந்த கார் மேலே ஸ்கின்னை போட்டு எனக்கு அமுச்சு விட்டான். நாங்கள் எதோ பண்ணிகிட்ருக்கோம். அப்புறமா கைஸ் பார்த்துக்கோங்க கைஸ், இதுதான் ஆடி R8. ஆமாம், நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்டு பாருங்கள். ஆமாம், சப்போர்ட்டே இல்லை. ஆமாம், எங்களுக்கு மெயினாக மணி இல்லை, மெயின் ஃபஸ்ட்டு திங் வியூஸ். அதாவது எல்லோரும் பார்க்குறாங்களா, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா, அதான் ஃபஸ்ட்டு. கொஞ்ச நேரத்தில் இதை ரெடி பண்ண போகிறேன் கைஸ். இதை ரெடி பண்ண போகிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இப்போ ஷாப்பில் என்னெல்லாம் இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு காட்டிடுறது. எங்கடா இருக்குது ஷாப்பு? மேலே இதோ பென்ஸு பக்கத்தில். எவ்வளோ இது தெரியாமல் வெளியே வந்துட்டேன். போகவே மாட்டுது திடீர்னு. அப்புறம் கைஸ், இதுதான் ஆகாஷுக்கு கிஃப்ட்டு பண்ணலான்னு அப்போ இருந்தேன். ஏன்னா அப்போ ரெக்கார்ட் பண்ணேன். ஆடி R8க்கு 2 lakhs வழங்கினாரு. அது மட்டும் இல்லாமல் ஆடி R8 அப்கிரேட் பண்ணி தந்தான். சரி, அது கிஃப்ட் பண்ணலாமே நீ இதை வாங்கலான்னு பார்த்தா கையில் 10 பைசா இல்லை, 64,000 ரூபா தான் இருக்குது. இதுக்கு 6,50,000 ரூபா வேணும். நான் எங்கே போகிறது? சரி, நம்ம அப்புறமா தரலாம் விட்டேன். ஏன் இதை கிஃப்ட் தரணும்னு ஆசைப்பட்டேன்னா, இதோ இந்த ஸ்கின்காக. இந்த ஸ்கின் இருக்குது கைஸ். இது என்ன ஸ்கின்னுனா 80 rupees ரியல் மணி கொடுத்து வாங்குகிற ஸ்கின். அது நான் ரியல் மணி கொடுத்து வாங்கலை, எனக்கு ஒரு ஸ்பின்னில் கிடச்சிது. அதாவது கண்டெய்னர் அந்த மாதிரி கிடச்சிது, அதில் வச்சுருக்கேன். ஸோ இட்ஸ் அ பிக் கிஃப்ட். ஏன்னா ரியலாக அஃபோர்ட் பண்ண முடியாது. அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா மணி இல்லையா, அது இல்லை. யாராவது கேமுக்காக இவ்வளோ செலவு பண்ணுவாங்களா? நானே 20 ரூபா வேஸ்ட்டாக செலவு பண்ணேன். எனக்கு செலவு பண்ணணுன்னு பிடிக்கல. அப்புறமா பாருங்கள் கைஸ், நம்மளோட ஆடி R8 அப்கிரேடட் வெர்ஷன். அதாவது டியூனிங் பண்ணல, டியூனிங் ஆல்ரெடி பண்ணியிருந்தது. 22 லெவலில் இருக்குது கைஸ், பார்த்துக்கோங்க. ஆமாம், வி எக்ஸ்பெக்டட் மோர் தென் திஸ். அது ஏன்னு அப்புறமா சொல்கிறேன். இதோ இந்த மாதிரி ஸ்பின்னில் கிடச்சிது. இது டெய்லி கேலண்டர். இந்த கார்லாம் நம்மளால் வாங்க முடியாது. எவ்வளோ இது இங்கே பாருங்க, சென்டரே ஆக மாட்டேது திடீர்னு. இதோ இந்த கார் வேறு கிடச்சிருக்கு. இன்ஸ்டால் எவ்வளோ தெரியுமா பர்ச்சேஸ்? பாடி எவ்வளோ எவ்வளோடா 16 lakhs என்னது ஏதோ ஒன்று, நான் சரியாக பார்க்கல. ஏன்னா நாங்கள் இப்போது வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அப்போது நான் சொன்னேன்ல, இப்போது அந்த ரீசன் தான். சரி வாருங்க கைஸ், நம்ம ட்ரைவ் டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். மாற்றி சொல்லிட்டேன். அப்புறமா மறக்காமல் வியூஸை மட்டும் கொஞ்சம் தூவி விடுங்க பார்ப்போம். லைக்ஸும் தான், ஷேரும் தான். ஷேரை தூவி விடாதீங்க, தூவி பரப்பி விடுங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். இப்போ நம்ம பறக்க ரெடியாக. என்னடா அது போக மாட்டேங்குது. கிட்டத்தட்ட இதோட டாப் ஸ்பீடு 360 கிட்டே இருக்குது. பென்ஸோட அதிகம் கைஸ். ஆமாம், வாங்குறப்போ
கூடவே இது அப்கிரேட் பண்ணால் பென்ஸோட அதிகமாக வரும் டாப் ஸ்பீடு. ஆனால் இது பிக்கப்பு இருக்கே அப்பா 75,000 காரே இதை மிஞ்சிட்டு போயிடுது. நாங்கள் டெஸ்ட் பண்ணோம், நான் தனியாக டெஸ்ட் பண்ணேன் நானும் இவனும். இது வந்து நியூ சூப்பராகவே பெஸ்ட்டு கைஸ். இதுக்கு நியூ சூப்பரானு இல்லை, அந்த $75,000 ஒரு கார் இருக்கும்ல, அதுவே எவ்வளவோ பெஸ்ட் இது வாங்குறதுக்கு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ நேரம் எடுக்குது. 415 போகிற வண்டி எவ்வளோ நேரம் ஓட்டி இப்போ தான் 150 வருது. இது ஃபுல் ஸ்பீட் தோணுன்னா ஒரு 5 மினிட்ஸாவது ஓட்டிக்கினே இருக்கணும், அப்போ தான் ஃபுல் டாப் ஸ்பீடே வரும். கூடவே இதை சரியாகவே பண்ணலை எடிட்டிங். ஏன்னா இங்கே பாருங்கள் கராஜுக்குள்ளே வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருந்தது. இதில் பார்த்தா ஒரு மாதிரி ஒயிட்டாக தெரியுது பாருங்கள். ஹை குவாலிட்டியில் வச்சா தான் இது தெரியுது, என்ட்ரே ஆகுது. இல்லை இங்கே பாருங்கள் ஒரு மாதிரி ஏதோ டாய் மாதிரி இருக்குது, பொம்மை மாதிரி இருக்குது. தெரியுதா பக்கத்தில் போதில்ல இந்த இது அந்த கார் மாதிரி இருக்குது. இது போர்ஷிலாம் செமையாக என்ட்ரு ஆகும். அது இருக்கிற கலருக்கு கோல்டு கலருக்கு செமையாக இருக்கும். அதுவே கஷ்டம் கோல்டு கலர் என்ட்ரு ஆகுது. ஆனால் இது பிளாக் கலர் செம ஈஸியான கலர் வச்சுட்டு என்ட்ரு ஆக மாட்டேது. அப்படின்னா பண்ணுறது எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு. டாப் ஸ்பீடு மட்டும் கொடுத்துட்டானுங்க, பிக்கப்பு சுத்தம். இங்கே பாருங்க கைஸ், நீங்கள் வந்து இடிக்காமல் ஸ்ட்ரெயிட் ரோடில் போனால் தான் வந்து ஆமாம் டாப் ஸ்பீடே தொட முடியும். இதெல்லாம் ட்ராக் ரேஸுக்கு வேஸ்ட்டு. ஏன்னா இது ட்ராக் ரேஸுக்கு வேஸ்ட்டு. ஏன்னா ரேஸில் ஒன்றும் நம்ம ட்ராக் ரேஸ் ஓட்ட போகிறது இல்லை, நம்ம வந்து வளைச்சி ஓட்டணும், ட்ரிஃப்ட் அடித்து வளைச்சி. இதுக்கெல்லாம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. 200 250 போகிற வண்டியை இதை அசால்ட்டாக தோக்கடிச்சிட்டு போகுது. நான் ட்ரை பண்ணேன். இப்போ வருகிறது நம்மளோட ஆகாஷ் கிஃப்டோட மஸ்டாங் ஜிடி. மேலே வேற போட்டு கொடுத்துருக்கான் ஜிடின்னு, எனக்கு தெரியாத மாதிரி. அது போட்ட சும்மா நல்லா இருக்குது. அது எப்படி ரவுண்டாக வச்சேன்? அதான் இருக்குல்ல அந்த பெயிண்ட் ஷாப்பில் போயிட்டு ரவுண்டாக ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். அந்த சர்க்கிளுக்குள்ளே அது எப்படி எல்லோ கலரில் அவுட்லைன், அது ரிங்கு மாதிரி ஒன்று இருந்தது, அது மேலே வச்சிட்டேன். ரைட்டு பாருங்க 32 லட்சம் கொடுத்து வாங்கினேன். ஆடி ரேட் எப்படி போகுது? வெறும் 16 லட்சம் கொடுத்து வாங்கினேன் ஜிடி. இங்கே பாருங்க லட்சமா இது 18 lakhs. 23டா 23 நான் மறந்தே போயிட்டேன் கைஸ். 23 lakhs கைஸ். 23 அப்போ கூட 10 lakhs கம்மிடா. ஏன்னா அது 32.5 lakhsடா. 9.5 lakh கம்மிடா அதோட. இது இங்கே பாருங்க கைஸ் 9.5 lakh கம்மி. எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்பா, செம்ம ஸ்பீடு கைஸ். இதெல்லாம் அதுக்குள்ளே 300 வந்துருச்சு. இப்போ தான் அது 150 170 தாண்டோம் அந்த பழைய காரு. நான்லாம் இது வந்து 34 வரைக்கும் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். ஆமாம் இவனோட மஸ்டாங் ஜிடி வந்து 400க்கு கிட்ட போவோம், 400 மேலே. ஆமாம் 440 போவோம். பார்த்துங்க கைஸ், இப்போ பிரேக் போட்டு ஆகணும். கரெக்டாக வந்து ஹேண்டிலிங் கொஞ்சம் சரி இருக்காது ஜிடி வந்துன்னு இல்லை ஜிடினாலே. ஏன்னா ஸ்பீடு போதில்லை, ஆனால் போர்ஷி மாதிரி ஹேண்டிலிங் வராது. இதுக்கு ஒரு ஸ்பீட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க கைஸ். எப்படின்னா இந்த ஏர்போர்ட்டு எண்டாவதுக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடு போதோ காரு, இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி டெஸ்ட் பண்ணுறேன். இதோ இந்த இது எண்டாவது வரைக்கும் இதே மாதிரி இதையும் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். சார் மறைஞ்சு போச்சு. ஐயோ இதை நான் சும்மா ட்ரை பண்ணேன், ஒன்றும் டெஸ்டிங்காக இல்லை. டெஸ்டிங்காகனா ப்ராப்பராக பின்னாடி வந்து உக்காந்துட்டு போவேன். இது சும்மா ஓட்டிகிட்ருக்கேன் கைஸ். அப்போ கூட பாருங்கள் சும்மா ஒன்றும் எண்டையே தொடலை, அதுக்குள்ளேயே எண்டை தாண்டிடுச்சு. இங்கே பாருங்க கைஸ், இங்கெல்லாம் வந்து ட்ரிஃப்ட் மோட் ஆக்டிவேட். இது என்ன ட்ரை பண்ணியிருந்தேன்னா அப்படியே ரிவர்ஸில் ஒரு வாட்டி போய் காட்டினேன் ஃபஸ்ட்டு கியர்லேயே. அது எப்படின்னு ட்ரை பண்ணிட்டுருக்கேன், பார்க்குறேன் வரவே மாட்டேது. இப்போ நம்ம ஆடி ஆரைட்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, எதுவுமே வேஸ்ட் ஆஃப் மணி அண்ட் டைம். இதுக்காக இவன் வேற 1 வீக் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தா இது தண்டம்.
இதோ இப்போ தான் டெஸ்டிங். இப்போ பாரு கைஸ் எவ்வளோ போகுதுன்னு. இருங்க, என்று கூட அவங்கள இப்போ வரைக்கும் என்ன இது சொல்ல. 4 வீல் டிரைவ் இது, ஆஃப் ரோடாக இது 4 வீல் டிரைவ் கொடுக்க என்னதான் பண்ணி வச்சுருக்காங்களோ. இப்போ பாரு guys. முக்குது. ஐயோ போலாம். மஸ்டாங்னா 200 ரீச் பண்ணியிருக்கோம் நேற்றுக்கு. 250 ரீச் பண்ணிடுறோம். இப்போ தான் 200 தொடுது. ஐயோ இது டாப் ஸ்பீட்லாம் வரத்துக்குள்ளே எவ்வளோ பொறுமையாக போயிடும் கைஸ். பாருங்க எண்டே வந்துச்சு. இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அது மேப்பு பெருசு. பா 230 தான் போகுது. இப்போது நெக்ஸ்ட்டு மஸ்டாங் கைஸ். பாருங்க கைஸ், எண்டு எவ்வளோ கைஸ்? 258 மேக்ஸிமம் இந்த ஏர்போர்ட் வரைக்கும். இதுவே இப்போது மஸ்டாங் பாருங்க அலற கூட போகுது. 258 தான் போயிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. மஸ்டாங் இப்போது என்ட்ரி அந்த 258 இதோட பாதி தாண்டறதுக்குள்ளே போயிடும். பாருங்களேன் சர்ன்னு ஏறுதா. 200க்கு அப்புறமா 1 2 2 3 ஏறி இருந்தது. இப்போ எப்படி 200 அசால்ட்டாக வந்துச்சு இதில். அவ்வளோதான் 258 கிராஸ்டு. கால்வாசி கூட இல்லை 300. பாருங்க எவ்வளோ வேஸ்ட் ஆஃப் மணின்னு. இது ஜிடியாக வாங்கிட்டு இருக்கலாம். இங்கே பாருங்க இடிக்கும் போது 320. இடித்த ஸ்பீடில் போயிடுச்சு வெளியே. அவ்வளோதான் மேப் விட்டு. இதோ இந்த மாதிரி சும்மா ட்ரிஃப்ட்டு. ஆனால் இது ட்ரிஃப்ட்டுக்கு நல்லா இருக்கு கைஸ். மஸ்டாங்கு நல்லா அப்படியே ஸ்கிட் ஆகிட்டு போகுது. ட்ரிஃப்ட் மோடு போட்டால் அழகாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். மஸ்டாங் ஹைட்டாக கூட இருக்கும் கைஸ். ஹைட்டாக இருக்குது, நல்லா இருக்கு. இந்த மாதிரி அழகாக ரவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ கைஸ். Thank you for watching.